தனது 15 வயது மகளை காணவில்லை என தாயார் அளித்த புகாரில் சமயநல்லூர் அனைத்து மகளிர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். 15 வயது சிறுமி காணப்போன தாயார் போராட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு மொழி காவல்நிலை ஆய்வாளர் விதிகளுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க தான் தோன்றித்தனமாக நடந்துள்ளன என மதுரை கிளை கூறியுள்ளது. ஆய்வாளர் இந்த நடவடிக்கை கடும் கண்டனத்துக்குரிய என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளனர். 15 வயது சிறுமி காணாமல் போன விவகாரத்தில் காவல்துறை முறையாக சட்ட ரீதிய நடவடிக்கை பின்பற்றவில்லை என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ் அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் மனது அழுத்த புகாரின் அடிப்படையில் உடனே வழக்கு பதிவு செய்யவும் உயர் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 15 வயது சிறுமியை குழந்தை நலக்குழுவோடு ஒப்படைத்து அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யவும் உயர் மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்த நாச்சியம்மாள் என மதுரை கிளை ஆழ்குண மனு தாக்கல் செய்தார். அதில் 15 வயது மகளை பிரவீன்குமார் என்பவர் கடத்தி சென்று விட்டார். இது தொடர்பாக கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி மதுரை காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகாரளித்தேன். அவர்கள் அலங்காநல்லூர் செல்ல கூறினார். அதன் அடிப்படையில் அங்கு சென்ற பொழுது சமயநல்லூர் செல்ல கூறினார். அங்கு புகாரளிக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்க என ஆஜர்படுத்த வேண்டும் என கோரினார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜே சந்திரா, ராஜசேகர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தனர். அரசு தரப்பில் காணாமல் போற சிறுமியின் தாயார் அவரை கண்டித்ததால் அவர் பிரவீன்குமார் வீட்டுக்கு சென்றுள்ளதால் அவர் காவலுக்கு ஒப்படைத்தனர் என கூறினார். இதைத் தொடர்ந்து மந்தா தரப்பில் பிரவீன்குமார் என்ற மகளை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை நடவடிக்கை என கூறினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் காவல்துறை பாதிக்கப்படும் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்யாமல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளனர். இதுவரை காணாமல் போன சிறுமி மருத்துவ பரிசோதனை உட்பட்டவில்லை. அரசு தரப்பில் ஒப்புகை சீட்டு மற்றும் வழங்குள்ள நிலையில் விசாரணை தொடங்கிவிட்டது என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரின் செல்ல விருப்பம் தெரிவித்தார். ஆனால் முறையாக மருத்துவ பரிசோதனை உட்படுத்தாமலும் குற்றம் சாட்டப்பட்ட மீது வழக்கு பதிவு செய்ய மகளை அளித்து செல்ல அவர் தாயார் மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து சிறுமி காணாமல் போல கூறப்படும் புகார் மீது அளித்த நிலை அவர் வழக்கு பதிவு செய்ய தமிழ் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்துள்ளனர்.